நண்பா நண்பிகளே, இந்த பதிவில் பல்லியை கனவில் கண்டால் என்ன பலன்றதை பார்க்க போகிறோங்க. நம்முடைய கனவில் பல்லிகள் வருவது நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே வெளிப்படுத்துதுன்னு இந்த கனவு மூலம் நமக்கு உணர்த்தப்படுது. கனவுல பல்லியை கண்டா பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாக போகுதுன்னு ஒரு அர்த்தங்க. கனவுகளானது எல்லாருக்குமே ஒரே மாதிரி வர்றது கிடையாது. ஒருவருக்கும் ஒவ்வொரு மாறுபாட்டு வரும். இப்படிதான் வரணுன்ற எந்த ஒரு அவசியம் கிடையாது. சுவரில் பல்லி ஊர்ந்து செல்வது மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுதுன்னு ஒரு அர்த்தம். நீங்கள் ஏதாச்சும் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, இல்லை ஏதாச்சும் போஸ்டிங்கில் இருக்கீங்கன்றப்போ ஒரு ஹை பொசிஷன் போக போகிறீங்க. தொழிலில் நல்லா நஷ்டம்லாம் நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். சுவரில் இருந்து பல்லி கீழே விழுந்து டப்புன்னு கீழே வேற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதோ சிறிய விபத்துகள் ஏற்பட போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்கான அர்த்தம். 2 பல்லிகள் கனவுல சண்டை போடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சண்டை போடுவது மாதிரி அந்த கனவு வந்து அன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படும், இல்லை உறவினர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பல்லி உங்களை கனவுல தாக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ, உங்களுடைய கனவுல ஒரு பெரிய பல்லி ஒன்று உங்களை தாக்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா, உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர் நீங்கள் செய்யும் நல்ல செயல்களை செய்ய விடாமல் அதன் தடுத்து நிறுத்த முயற்சி செய்வாங்க. ஆனால் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து உஷாரா இருங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி. பல்லி முட்டையிலிருந்து வெடிச்சு வெளியே வர மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கூடிய சீக்கிரம் புதிய காரியத்தினே செய்ய போறீங்க அப்படின்னு அர்த்தம். அதுலேருந்து உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய போகுதுன்றதுக்கான அர்த்தம். பல்லி அதோட வாழையை அதுவே துண்டாக்கி கொள்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ, உங்களுக்கு ஏற்படும் ஆபத்துகளிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேளை தப்பிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவீங்க, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிடுவீங்க. அந்த ஆபத்தால் உங்களுக்கு எந்த மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படாதுன்றதுக்கான ஒரு அறிகுறி. பல்லி உங்களுக்கு தெரியாமல் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து உங்களுடைய விவேகத்தால் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. ஏதாவது உங்களுக்கு தேடி ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட நீங்கள் உஷாராயிடுவீங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி. பல்லியை சாப்பிடுவது மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ, உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல எதிர்காலத்தினை பற்றி இந்த கனவானது கூறுதுங்க. நீங்கள் செய்யும் தொழிலில் அல்ல வேலையில் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்பட போது இது நல்ல ஒரு அறிகுறி. சரிங்களா? பெரிய பல்லியை கனவுல கண்டா அப்படின்றப்போ, எதிர்காலத்தில் நீங்கள் ஒருவரை சந்திப்பதன் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி நீங்கள் அடைய போறீங்கன்றது இந்த கனவு உணர்த்துது. அதை நாம் எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஒரு பல்லி ஒளிஞ்சிருக்கு, அதை நீங்கள் தேடி போய் எட்டி பார்க்குறீங்க அப்படின்றப்போ, உங்களுக்குள்ளே இருக்க திறமையை கண்டறிஞ்சு அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. அந்த படிப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது மூலயமா உயர்வையான ஒரு நிலைக்கு போக போகிறீங்கன்றதுக்கான ஒரு அர்த்தம். இப்போ கனவுல நீங்கள் பல்லியை கொல்லுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மிகவும் நேசிப்பவர்களை பிரிய போறீங்கன்னு ஒரு அர்த்தம். அது சண்டை மூலமாக, சச்சரவு மூலமாக அவங்க இந்த ஊர்லேருந்து வேற ஊருக்கு போடுவாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு நிகழும். இப்போ பச்சை கலர் இருக்க பல்லி கனவுள் வந்துச்சு அப்படின்றப்போ, விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில சறுக்கல்கள் வரப்போகுது. அதெல்லாம் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. மிகப்பெரிய லாஸோ மிகப்பெரிய கஷ்டமோ அதில் அனுபவிக்க மாட்டீங்க, தப்பிச்சிருவீங்கன்றதுக்கான ஒரு அர்த்தம். அவ்வளோ அழகாக இருக்க ஒரு பல்லியை கனவில் கண்டீங்க அப்படின்றப்போ, உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து சவால்களையும் எளிமையாக கடந்து வருவீங்கன்றதுக்கான குறிக்கிறது. என்ன சவாலாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலுமே. பல்லி கனவில் கடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியத்தோடு இல்லாமல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு உணர்த்தது. ஏதோ சிறிய விபத்துகள் ஏற்பட்டு உங்கள் உடலில் காயம் எங்கே லைட்டாக கால் அடிபடுறது, முட்டி அடிபடுறதுன்னு ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். கனவுல நீங்கள் பல்லியை பிடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா, உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. அதனால் பல்லியை கையில் பிடிக்கிறது அப்படி தவறு விடுவது போல் கனவு கண்டா நேசிப்பவரை திருமணம் செய்து கொஞ்சம் தடங்கல்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். பல்லி வலது பக்கமாக சுவரில் மேலே பார்த்த மாதிரி போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ, நீங்கள் செய்யும் தொழிலில் தோல்வி இல்லாமல் மிகப்பெரிய அளவில் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நார்மலாகவே பல்லி நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சில இந்த காகம், பல்லி, நாய் இதெல்லாம் வந்து ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. பல்லி அப்படின்னு கவுளிகள் சொல்லுவோம். அதோட சத்தங்களை வந்து இறைவன் நமக்கு அளிக்கிற வாக்குன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பல்லி உங்கள் கனவில் வரும்பொழுது நல்ல அதிர்ஷ்டகரமான விஷயமாக கருதப்படுது. பல்லி உங்களுக்கு கனவில் வந்துச்சு அப்படின்றப்போ, உங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளை குறைஞ்சு ஒரு சுமூகமான நிலை உருவாகும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பாதை நிறைய உருவாகும். அது எதுவாக இருந்தாலும் சரி, சுபகாரியங்கள் கைகூடும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், நீங்கள் வீடு கட்ட தொடங்குவீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தோ அதெல்லாம் சரியாக இனிமேல் நல்ல வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ போகிறீங்கன்றதுக்கான மிக முக்கியமான ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாங்க. நீங்கள் முதல் முறை நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்றப்போ, நம்ம சேனலில் கண்டிப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வேறு ஏதாச்சும் கனவுகள் உங்களுக்கு வந்துச்சுன்றப்போ கீழே கமெண்ட்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி சகோதரி சகோதரிகளே.